இன்னைக்கு நம்ம வீடியோவில் மலபார் சிக்கன் ஃப்ரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். மேரினேட் பண்ண தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா, சிக்கன் 1/2 கிலோ, மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், எலுமிச்சைச்சாறு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 2 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சோம்பு பொடி 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 1/4 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், தக்காளி சாஸ் 1 ஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, தேவையான அளவு. ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் மிளகுத்தூள், எலுமிச்சைச்சாறு, நம்ம அலசி வச்ச சிக்கன், தேவையான அளவு உப்பு போட்டு மேரினேட் பண்ணி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். இப்போ சிக்கன் நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நீளமாக கீறி வச்சுருக்க பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா நம்ம நுணுக்கி வச்ச மிளகுத்தூள், மஞ்சத்தூள், சோம்பு பொடி மற்றும் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து 2 3 நிமிஷம் அதில் போட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் 1 ஸ்பூன் தக்காளி சாஸு, அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று புரண்டு வர்ற மாதிரி புரட்டி விட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இது இப்போ நல்லா பிரண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டுட்டு இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சுவையான மலபார் பெப்பர் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே இது போன்ற மேலும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.